கடைசியில் அவருக்கு நான் நன்றி சொல்லணும், எனக்கு மனசு கேட்காது. இத்தனை பேர் எனக்கு பேசியிருந்தாலும் எனக்கு டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடைய அந்த உயர்ந்த சிந்தனை, அவர் நாட்டுக்கு செய்த சேவை, அவர் ஒரு படிப்பாளி மட்டுமல்ல, சமூக அக்கறையாளர் என்பது எல்லோருக்கும் தெரியும். அவரோடு பயணப்பட்டவர். இவ்வளோ பெரிய சிந்தனையில் ஒரு சயின்டிஸ்ட்டு பொன்ராஜ் அவர்கள் வாயால் எனக்கு இப்படி ஒரு வாழ்த்துறை கிடைக்கணும்னு எனக்கு கனவுல கூட நினைக்கல உண்மையிலே. ஏன்னா யார் யார் வாயால், வசிஷ்டர் வாயால்னு ஒன்று சொல்லுவாங்க. அவர் பேச்சுகளை கேட்டு நானே அவர்கிட்ட சொன்னேன், சார் உங்களுக்கு நான் ஒரு அடிமை மாதிரி, ஒரு ரசிகன் மாதிரி, மனசில் பட்டது அப்படியே வெளிப்படையாக அழகாக பேசுகிறேன். நான் என்ன நினைக்கிறேனோ, இந்த சமூகம் முக்கால்வாசி ஒரு என்ன, அதாவது தற்குறிகள் வேறு, மூட நம்பிக்கையில் செல்பவர்கள் வேறு. நிறைய பேர் மூட நம்பிக்கையில் தான் இருக்கான். இதை தந்தால் அதை செய்வாங்க, அதை தந்தால் இப்படி பண்ண. அப்படி கிடையாது. நாட்டுக்கு உழைக்கிறவங்க, சிந்தனை உள்ளவங்க உண்மையிலே வேணும். உண்மையிலே எனக்கு அந்த ஆசை இருக்குது. அதனால தான் ப்ரூவ் பண்ணிவிட்டு அதனுடைய ஷார்ட்ஸ் அங்கே காட்டினேன். சும்மா வெறுமனே நான் கட்டிட்டேன் செய்துட்டேங்கல்ல, அதனால தான் அந்த வீடியோ எடுத்து காட்டணும் அவங்களுக்கு. சும்மா நான் கட்டிட்டேன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க நிறைய பேர். அதனால தான் நக்கீரன் கோபால் அவர்கள் கூட அதை சொன்னாங்க. நான் பல முறை அவர் ரிப்பீட் வருதா நீ பார்த்தேன் அப்படின்ட்டு. உண்மையிலே கஷ்டப்பட்டுருக்கேங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். என் மனைவிலாம் ஒரு நாள் கூட என்கிட்ட ஏன் பண்ணுறீங்கன்னு அவள் கேட்டதே கிடையாது. அதனால தான் இறைவன் கொடுத்த வரம். ஒரு நாள் கூட அவள் இதுக்கு அவளுக்கு செலவுக்கு காசு இருக்காது, பொண்ணுக்கு படிப்புக்கு காசு கட்ட முடியாது. ஆனால் நான் வேறு எதையாவது என் மோதிரத்தை எங்கேயா ஈடு வச்சு நான் அந்த வேலையை நடத்திட்டு இருப்பேன். எங்கே மோதிரத்தை எங்கம்பா, அங்கே வச்சுருக்கேன் இங்கே வச்சுருக்கேன், நைட்டு கேட்டுருவா, எப்படியா கண்டுபிடிச்சிருவா, மோதிரத்தை கொண்டு போனீங்களா எங்கம்பா. நான் ஏதாவது அதை ஈடு வச்சு எடுத்து இப்படியெல்லாம் தான் பண்ணிட்டு இருக்கேன். சும்மா நம்ம என்ன உச்ச நடிகரா, உச்சத்தில் இருந்தால் வந்திருக்கோம், குதிச்சா வந்திருக்கோம் இல்லை. எதுக்காக சொல்கிறேன், நமக்கு நம்ம உயரமாக போயிட்டோன்னு உடனே யாரையும் எள்ளி நகையாடிடக்கூடாது, யாரையும் இலக்காரமாக நினச்சிடக்கூடாது. எல்லாருக்கும் ஒரு கடவுள் ஒரு அறிவை கொடுத்துருக்கான். எல்லாத்துக்கும் யானைக்கு எப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கான், அதே போல் எறும்புக்கும் ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கான் இறைவன் என்பதை மட்டும் மறந்துடாதீங்க. ஏன்னா மற்றவங்க ஏதாவது பண்ணாமல் போயிருக்கலாம், ஆனால் உன் கூட இருக்கவில்லை ஒருத்தன் ஒரு நல்லவனை நீ இழந்தால், ஒரு வல்லவனை இழந்தால் நீ எதெல்லாம் சந்திப்பாய் என்பதை நீ வாழ்க்கையில் அனுபவிச்சு தான் ஆகணும். நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இறைவனுக்கு நீயும் நானும் ஒன்று தான். நீங்கள் எல்லாரும் எப்படி இறைவனுக்கு எல்லாரும் ஒன்றும், மேடையில் இருக்கவங்க ஒன்று தான், நீங்களும் ஒன்று தான், நானும் ஒன்று தான். எப்போ வேணாலும் நீ வேணால் இன்னைக்கு உச்சத்துக்கு போயிருக்கலாம், என்றைக்குமே உச்சத்தில் இருக்க முடியாது. அது யாராக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, வேதனைப்படுத்தக்கூடாது யாருமே. அந்த வேதனை நம்மளை சும்மா விடாது. நீங்கள் நம்ம பெரிய ஆளாக ஆகிட்டோன்னு உடனே நம்ம கூட இருக்க பாவங்கள் தானே, கூட இருக்க டிரைவரை, கூட இருக்க ஆட்களை, கூட இருக்க அசிஸ்டண்ட்டுகளை நம்ம கேவலமாக சாதாரணமாக நினைத்தால் நீ அதுக்குள்ள பனிஷ்மெண்ட் இன்னைக்கு வேணால் கிடைக்காது. ஏன்னா இன்னைக்கு நீ உச்சத்தில் இருக்கிற, கடவுள் ஒன்று உச்சத்தில் கொண்டு வச்சுட்டாரு. ஆனால் அதுக்குள்ள தண்டனை உனக்கு கண்டிப்பாக நீ அனுபவிச்சு தான் ஆகணும். இதுதான் கர்மா. அதை தான் பொன்ராஜ் அவர்கள் அழகாக பேசின, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு பிஹெச்டி பட்டம் பெற்ற போல் எனக்கு இருந்தது, அவர் வாயினால் வந்தது. ரொம்ப நன்றி பொன்ராஜ் சார், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. மேடையில் இருக்கிற கதிரேசன், மீண்டும் ராஜசேகர், எனக்கு அக்காளுக்கு தான் நன்றி சொல்லணும். தேவயானி மேடம் பாருங்கள் எவ்வளோ பொறுமையாக, ரொம்ப நேரம் கைத்தட்டுங்க அவங்களுக்கு. உண்மையில் ஒரு எளிமை நின்று கைத்தட்டுறீங்களா தேவயானி மேடத்துக்கு? ஏன்னா பொறுமைக்கு ஒரு எல்கைன்னா அவங்க தான். எல்லாரும் ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு போயிட்டாங்க, ஆனால் அவங்க அதெல்லாம் சொல்லாமல் இருக்காங்க. தேவயானி மேடத்துக்கு உண்மையிலே நான் வாழ்நாள் முழுக்க கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா எல்லாருக்கும் வேலைகள் இருக்கு இல்லையா, யாரையும் குறை சொல்ல முடியாது. அவங்க இருந்து இந்த விழாவை நிறைவு செய்துதான் வெற்றி என்பதை தெரிவித்துவிட்டு மேடம் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். பொன்ராஜ் சார் பேசும்போது சொன்னாங்க, ஒரு ஆணுக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேடம் பின்னாடி இயக்குனர் திரு ராஜகுமாரன் சார் இருக்காங்க. ராஜகுமாரன் சார் பின்னாடி திருமதி தேவயானி மேம் இருக்காங்க. ஸோ அவங்கள அன்போடு பேச அழைக்கிறேன். வாங்க மேம். பிடி செல்வகுமார் சாரோட பாராட்டு விழாக்கு வந்திருக்கும் அனைவருக்கும், இந்த அரங்கத்தில் வீட்டிற்கும் மற்றும் இந்த மேடையில் வீட்டிற்கும் எல்லாருக்கும் உங்கள் தேவயானி ராஜகுமாரன் அன்பான வணக்கம். ஆண்கள் விட பெண்கள் தான் அதிகமாக தெரியுது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
கடைசி வரைக்கும் இருக்கீங்கன்னா எனக்காக தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என் மேலே இருக்கிற அன்புனால தான் இருக்கீங்க. பிடி செல்வகுமார் விட அதிகம் என் மேலே தான் அன்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுதான் நான் நினச்சிட்டு இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாரையும் இங்கே பார்க்குறதுக்கு. ரொம்ப ஹாப்பி. 3 கடல் சங்கமம் இருக்கிற ஒரு அழகான ஊர் கன்னியாகுமரி இல்லையா? அந்த ஊரில் வந்து அவ்வளோ அழகான ஒரு ஊர். காலையில் சூரியன் உதிக்கிறதும் மறையிறதும் பார்க்குறதுக்கு கோடிக்கணக்கான மக்கள் வந்து இடத்துல கூடி அதை பார்க்குறதுக்கு ரசிக்கிறதுக்கு ஆல் ஓவர் த வேர்ல்டிலிருந்து வரக்கூடிய அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் தான் கன்னியாகுமரி. அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஊர்லேருந்து வந்தவர் தான் சார். அவரோட கிராமம் தான் அது. அந்த கிராமத்துக்காக எவ்வளவோ செஞ்சிட்ருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த கிராமத்தில் அந்த கன்னியாகுமரியில் பல படங்கள் பண்ணி பெரிய ஹிட்டு படங்கள் பண்ணியிருக்கோம். சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து பெரிய வெற்றி படங்கள் அங்கே நடந்திருக்குது. என்னோடைய நிறைய படங்கள் அங்கே நான் ஷூட் பண்ணி பெரிய ஹிட்டாக இருக்குது. நாகர்கோயில், கன்னியாகுமரி எல்லாம். ஸோ மறக்க முடியாத ஒரு சூப்பரான ஒரு ஊர்லேருந்து வந்தவர் சார். அந்த ஊரில் வந்து எஜுகேஷனுக்காக, ஸ்கூலுக்காக, படிப்புக்காக எவ்வளவோ செஞ்சிட்ருக்கிறாரு. ஸோ பாராட்டு சார் உங்களுக்கு. ரொம்ப சந்தோஷம். இந்த பாராட்டு விழா அவருக்கு மட்டும் இல்லை, இது விட அதிகமாக அவங்க மனைவிக்கு தான் இந்த பாராட்டு விழா நம்ம வைக்கணும். ஏன்னா சினிமாவில் ட்ராவல் பண்ணுறது எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு வாழ்க்கை எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். நம்ம எல்லாம் தெரியும் தானே, நம்ம எல்லாம் சினிமாலேருந்து வந்தவங்க தான் இங்கே இருக்கிறவங்க. ஸோ ஒரு மனைவி ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் சாதிக்க முடியும். ஒரு ஆணுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு பெண் இருக்குது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த பெண்ணுக்கு பின்னாடி ஒரு ஆண் இருக்கணும், அதுலேயும் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அவரோட வெற்றி இன்னைக்கு இருக்குதுன்னா, இல்லை இந்த பாராட்டு இருக்குதுன்னா, அதோட 50% or 70% பாராட்டு அவர் மனைவிக்கு தான் போய் சேரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆமாம்மா, அதுதான் ரொம்ப உண்மையானது. ஏன்னா இந்த 25 வருஷம் 30 வருஷம் எவ்வளோ வருஷம் அவர் கடந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கார். அதில் எவ்வளவோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், எவ்வளவோ போராட்டம், எவ்வளவோ ஸ்ட்ரகிள்ஸ். அந்த எல்லா ஸ்ட்ரகிள்ஸ்குள்ளே அவர் கூட ஒத்துணையாக இருந்து அதெல்லாம் பார்த்துட்டு இப்போவும் ஒரு சிரிச்சு முகத்தோடு இங்கே உட்காந்துருக்காரு பாருங்க. அதுதான் அவரோட பலம். அவங்க மட்டும் உடஞ்சிருந்தா இது எல்லாம் கண்டிப்பாக நடக்காது. ஸோ அந்த பாராட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு அவர் விட அதிகமாக போய் சேரணும். அவர் இன்னைக்கு ஸ்ட்ராங்காக இருக்கார். இதெல்லாம் செய்ய முடியுதுன்னா அவங்களோட அந்த சப்போர்ட்டுனால்தான். இல்லை நான் இருக்கிற பின்னாடி நீங்கள் உடையாதீங்க, உங்களுக்கு நான் இருக்கிறேன் அப்படி சொல்கிறதுனால தான் நினைக்கிறேன் நான். இல்லையாம்மா? கண்டிப்பாக அது உண்டு இல்லையா? கண்டிப்பாக. ஸோ இந்த பாராட்டு உங்களுக்கும் தான், அவரை விட உங்களுக்கு தான் அதிகம். ஓகே. 1-2 நிகழ்ச்சியில் சார் எனக்கு கூப்பிட்டு இருக்காரு, நான் போயிருந்தேன். சினிமாவில் கூட நான் நடிக்கும்போது எனக்கு நிறைய பிஆர்ஓஸ் நான் நேரில் பார்ப்பேன். டைமண்ட் பாபு சார், நம்ம மௌனம் ரவி சார், ரியாஸ் சார், இந்த மாதிரி நிறைய பேர் கூட நம்ம பேசுவோம் ஏதோ. பட் பிடி செல்வகுமார் சார் நான் பார்த்தோம் இது பண்ண ஞாபகமே இல்லை எனக்கு. ஏன்னா அவர் வந்து அந்த மாதிரி முன்னாடி நான் பார்த்து ஐ திங்க் பேக்கில் தான் நிறைய ஒர்க் பண்ணுவார். ஸோ சினிமா இஸ் அ பிக் ஃபேமிலி. ஒருத்தரோட வெற்றி இதில் சொல்லவே முடியாது. சினிமா வந்து ஒரு குடும்பம், எல்லாரோட இது இருந்தால் மட்டும்தான் வெற்றி ஆக முடியும். அதை ஒருத்தரோட சொந்த வெற்றின்னு சொல்லவே முடியாது. இட்ஸ் அ டீம் ஒர்க். ஒரு ப்ரொடியூசர், ஹீரோ, ஹீரோயின், டைரக்டர் இவங்கெல்லாம் வந்து தெரிவாங்க. ஆனால் பேக் ஸ்டேஜில் இருக்கிறவங்க எவ்வளவோ பேர் நம்ம சொல்லவே மாட்டோம், அவங்க பற்றி பேசவே மாட்டோம். அந்த மாதிரி தான் பிஆர்ஓஸ், மேனேஜர்ஸ் எவ்வளவோ பேர் இருக்காங்க. அதனால் படங்கள் வெற்றி ஆகுது, ஹீரோஸ் ஆகுறா, ஹீரோயின்ஸ் பெரிய ரேஞ்சில் போகிறாங்க, டைரக்டர்ஸ் பெரிய டைரக்டர்ஸ் ஆகுறாங்க. ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் அவங்களோட வெற்றிக்கு காரணம் ஒரு பிஆர்ஓ, அவங்களோட டேட்ஸ் பார்க்குற ஒரு மேனேஜர், அந்த போராட்டம், அங்கே அனுப்பணும், இந்த டேட்டை பார்க்கணும், அந்த ஷூட்டுக்கு அனுப்பணும், கெட்ட பேர் வாங்கக்கூடாது,
அதே மாதிரி எல்லாமே அழகாக நடந்துக்கணும், நம்ம நல்ல பேர் வாங்கணும், ஹீரோ நல்ல பேர் வாங்கணும், எங்கேயுமே ஹீரோயின் கூட நல்ல விஷயமா எவ்வளவோ சமாளிச்சுட்டு போகிறதுக்கு ஒரு பிஆர், ஒரு மேனேஜர், ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு எவ்வளோ முக்கியமானது இல்லையா? அப்போ தான் அந்த வெற்றி கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. எனக்கு யாரும் பிஆரோ மேனேஜர்னால் என்னோட அம்மா தான் எல்லாமே பார்ப்பாங்க, என்னோட டேட்ஸ் பார்ப்பாங்க, அம்மா தான் எல்லாமே. ஆனால் ஒரு குடும்பமாக நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம், நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அதை தனிப்பட்ட முறையில் ஒருத்தரோட வெற்றி நம்மளால் சொல்லவே முடியாது. ஒரு சினிமா, ஒரு குடும்பம். இன்றைக்கி கூட பாருங்களேன், மாலை மலர் கங்காதரன் சாரை பார்த்தேன். எவ்வளோ வருஷங்கள் கழிச்சுட்டு நான் இன்றைக்கி அவரை பார்த்தேன். மாலை மலரில் பத்திரிக்கை, எவ்வளோ பெரிய பத்திரிக்கையில் அவர் வந்து பெரிய ரிப்போர்ட்டர், அப்புறம் தினத்தந்திக்கு போனார். பட் இன்றைக்கி அவர் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ராஜா ஃபோட்டோகிராஃபர் பாருங்கள், இவரை எவ்வளோ வருஷம் கழிச்சுட்டு இப்போ தான் பார்க்குறேன். நீ வருவாயனா, சூரிய வம்சம் எல்லாம் எவ்வளோ படங்களில் நீ வருவாயனா அப்போ சின்ன பையனு அதில் நடிச்சிருக்காரு வேறு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் தான் இருந்தால் தான் ஒருத்தரை நம்மளால் சந்திக்க முடியும். சந்தோஷமாக இருக்குது. இப்போ இந்த மேடையில் இருக்கார் பாருங்கள் கதிரேசன் சார், நானும் அவரும் வந்து ஒன்றாவே எலெக்ஷன்ஸில் நின்னோம், ஜெயித்தோம். ஸோ அது சார் எவ்வளவோ நல்ல பெரிய பெரிய படங்கள் எடுத்திருக்காரு. இன்னும் இல்லை, வாழ்த்துக்கள் சார், இந்த எலெக்ஷன்ஸில் நீங்கள் மறுபடியும் நீங்கள் ஜெயிக்கணும். ஸோ பிடி செல்வகுமார் சருக்கு வாழ்த்துக்கள். அவர் பொங்கல் விழாக்கு இப்போ தான் சமீபத்தில் போனேன். இந்த பக்கம் கடல் போல் அவ்வளோ பெண்கள், கண்ணுக்கு தூரத்தை எட்டுற வரைக்கும் பெண்கள் பார்க்குறேன். நான் பார்த்தா 3000க்கு மேலே பெண்கள் உட்காந்துட்டு பானையை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அண்ட் இப்படி ஒரு பொங்கல் நான் பார்த்ததே இல்லை. சமத்துவ பொங்கல்னு சொல்லி எனக்கு கூப்பிட்டாங்க. ஸோ அதை அன்இமேஜினபிள். எப்படி தான் அவ்வளோ பேர் அங்கே, அப்புறம் பீச்சு, எப்படி தான் அவ்வளோ பேர் அங்கே கொண்டு வர முடிஞ்சது, ஆர்கனைஸ் பண்ண முடிஞ்சது, எல்லாரையும் சேஃப்லி வீட்டுக்கு அனுப்ப முடிஞ்சது. இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இல்லையா? ஆமாம், ஏன்னா கூடுறது ஓகே, பட் டு கோ சேஃப்லி ஹோம் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இல்லையா? ஸோ அண்ட் அன்இமேஜினபிளாக இருந்தது. ரொம்ப சந்தோஷம். இன்னும் மேலும் மேலும் நீங்கள் நிறைய இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணுங்கள் சார். கல்வி கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லையா? படிக்க வைக்கிறது, ஒருத்தரை படித்தாலே ஒரு ஜெனரேஷனே வந்து முன்னேறும். ஒருத்தர் படிக்க விட்டால் அந்த ஜெனரேஷனே நின்று போகுது படிப்பு இல்லைன்னா. ஸோ படிப்புங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதை நீங்கள் கொடுக்குறீங்க, ஸ்கூலை கட்டுறீங்க, கிளாஸ் ரூம்ஸ் கட்டுறீங்க, எவ்வளோ விஷயங்கள் நல்லது பண்ணுறீங்க. பண்ணிகிட்டே இருங்க. நம்ம பண்ண கடவுள் நமக்கு கொடுத்துட்டே இருக்கும் இல்லையா? கரெக்ட் தானே? ஆமாம். அப்புறம் பெண்களே, நீங்கள் இது வரைக்கும் இவ்வளோ அமைதியாக பொறுமையாக உட்காந்துருக்கீங்க. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். ஆமாம், எனக்கும் உங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி. ஸோ விஷிங் பிடி செல்வகுமார் சார் ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் டு ஹிஸ் ஃபேமிலி ஆல்சோ. அண்ட் இன்னும் மேலும் மேலும் நீங்கள் சிறப்பாக பண்ணுங்க சார். காட் இஸ் வித் யூ அண்ட் our support is always there. Thank you. பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது. அப்படி எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்திட்டு இருக்கிற இனிய நண்பர் பிடி செல்வகுமார் அவர்களுக்கு வணக்கத்தையும் 2 வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். முதல் வாழ்த்து வந்து இத்தனை நாளாக சினிமாலேயும் பத்திரிக்கை துறை இதில் எல்லாம் வந்து பெரிய நல்ல சேவை செஞ்சிட்ருக்காரு, நல்ல பேர் எடுத்திருக்காரு. அதுக்கு என்னுடைய முதல் வாழ்த்து. இப்போ 2வது வாழ்த்து வந்து அரசியல் அடி எடுத்து வைக்கிறாரு, அதுக்கு அட்வான்ஸாக வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். அவரை வாழ்த்து வந்திருக்கும் மரியாதைக்குரிய என்னுடைய திரையுலகை சேர்ந்த நண்பர்கள் இருக்காங்க. அதே மாதிரி அரசியல் பத்திரிகை துறையை சேர்ந்தவர் எல்லாம் இருக்காங்க. எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கம். அதே மாதிரி இங்கே மெஜாரிட்டியாக தாய்க்குள்ளே உட்காந்துருக்கீங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் தாய்க்குளம் தான் மெயின். எனக்கும் அபிமானம் வந்து தாய்க்குளம் தான். அப்படிப்பட்ட தாய்க்குளத்தை வந்து கரெக்டாக பிடிச்சிருக்காரு செல்வகுமார்.
அவர் எங்கிட்ட இந்த மாதிரி ஒரு மீட்டிங்கு இப்படியெல்லாம் வர்றாங்க அப்படியெல்லாம் சொல்ல, ரொம்ப பாலிஷாக வந்தார். உங்கள் பர்த்டே அன்றைக்கி இல்லாமல் போயிட்டேன், அதனால் உங்களுக்கு ஒரு கௌரவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன மோதிரத்தை ஒன்று போட்டார். அதுக்கப்புறமா சரி சரி ரொம்ப சந்தோஷங்க, நன்றி அப்படின்னா அடுத்தபடியாக தான் சொன்னார், ஒரு சின்ன பாராட்டு விழா எனக்கு ஒரு நலத்திட்டத்துக்காக அவசியம் வாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது அரசியலுக்கான, ஏன்னா அப்பா அவர்கள் அதுக்கப்புறம் போஸ்டில் பார்த்தா மினிஸ்டர்ஸு அவங்க இவங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். நான் இது நேரடியாக சொன்னோம்னா நான் கொஞ்சம் எதாவது எஸ்டேட் பண்ணிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பாலிட்டிக்ஸ் அங்கேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, அப்படி தான் இருக்கணும், சாதுரியமாக இருக்கணும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னென்னா ஒரு ஹோட்டலுக்கு ஒரு சாப்பிட வந்த ஒரு ஆள் எல்லோரும் சாப்பிட்டு அப்படி இப்படி எந்திரிச்சு போகும்போது இந்த ஆள் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்து அதுக்கப்புறம் இவர் மேலே ஒரு 5-6 பிளாஸ்டிக் பையோடு எந்திரிச்சு இவர் போய் மற்றவங்கெல்லாம் சாப்பிட்டு பேலன்ஸ் அங்கங்கே பிளேட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகி போச்சுன்னா மிச்சம் வச்சுக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி இட்லி தோசை இது மிச்சம் வச்சாங்களோ அதெல்லாம் ஒவ்வொரு பிளாஸ்டிக் பையிலையும் ஒவ்வொன்றிலையும் போட்டு லோடு பண்ணி அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்புறம் இவர் பில்லு கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு டிப்ஸு கொடுக்குறதும் சர்வருக்கு கொடுத்துட்டு புறப்பட்டார். இது வந்து ரெகுலராக ஒரு 2-3 நாள் கவனிச்சுட்டு இருந்து அந்த ஹோட்டல்காரர் அவர் எங்கே போகிறாரு, அது அவர் சாப்பிட்டாரு பில்லு கொடுத்துட்டாரு, ஆனால் அடுத்தவங்க சாப்பிட்டதான் எடுத்துகிட்டு எங்கே போகிறாருன்னு சொல்லி பின்னாலே ஆள் விட்டு பார்த்தா அவர் போய் ரோட்டில் கை கால் இல்லாமல் ஊனத்தோட பிச்சை எடுக்கிறவங்க அல்லது ரொம்ப ஏழ்மைப்பட்ட பிளாட்ஃபார்மில் படுத்திருக்காங்க, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த பிளாஸ்டிக் பையில் இருக்கிறத வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு போனார். எதுக்கு சொல்ல வரேன்னா, உதவி செய்கிறது அப்படிங்கிறதுக்கு வந்து பொருளாதாரம் தான் இருக்கணுங்கிறது இல்லை, மனசு நல்ல மனசு இருந்தால் போதும். ஸோ அந்த ஆள் வந்து அவருக்கு காசு இருக்கோ இல்லையோ கௌரவம் பார்க்காம அடுத்தவங்க சாப்பிட்டது அது மிச்சமாகிறது அதெல்லாம் எடுத்து கொண்டு போய் அதை கொண்டு போய் மற்றவங்களுக்கு உதவிட்டு போகிறது ஒரு கொள்கையை வச்சு பண்ணிட்டு இருந்தார். இதை பார்த்ததுக்கப்புறம் அன்னையிலேருந்து அந்த ஹோட்டல்காரர் அவருக்கு பில்லும் போடுறதில்ல, அந்த சர்வர் கூட டிப்ஸு வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி பீட்டர் செல்வகுமார் வந்து பண்ண கல்வி உதவி இருக்க அது வந்து அவருக்கு நிச்சயமாக கண்டிப்பாக கை கொடுக்கும். ஏன்னா அதுக்கு உதவுற மாதிரி வந்து பெரிய உதவிங்கிறது வேறு எந்த உதவியுமே இருக்க முடியாது. அதை வந்து அவர் நான் இப்போ வந்தல்ல அங்கே இதுக்கு முன்னால் ஃபங்க்ஷனுக்கு போனப்பெல்லாம் கூட வந்து அவருடைய நலத்திட்டங்கள் நிறைய விஷயங்கள் நான் கேள்விப்பட்டேன். அதே மாதிரி ஸ்கூலுகளுக்கெல்லாம் செய்கிறதுங்கிறது வந்து நிறைய செஞ்சிட்ருக்காரு. அதனால் அந்த மனசு இருக்கணும், சும்மா அந்த மனசு இருக்கிறதுனால தான் அவருக்கு வந்து இன்றைக்கி வந்து அப்பா அவர்கள் சொல்லும்போது கூட ரொம்ப அவர் புள்ளிவிவரமாக சொன்னார். ஒரு 3000 லேடிஸ் பொங்கல் வச்சு 3000 பெண்களை வச்சு பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை சொன்னார். இன்னும் நிறையா ஸ்கூல் வந்து எவ்வளோ தூரம் கணக்கு எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பள்ளிக்கூடத்துக்கு இது பண்ணியிருக்காரு, அது கலையரங்கம் கட்டியிருக்காரு, கிளாஸ் ரூம் கட்டியிருக்காரு அப்படிங்கிறத ரொம்ப இதாக சொன்னார். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் அவர் வெளியே பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், நான் சினிமாவில் அதிகமாக பார்க்குறதில்ல அப்படின்ட்டு. அப்புறம் என் பேர் சொன்னோடனே இந்த கேரளா பொண்ணு எடுத்துக்கிட்டு குடி வரும் அது என்ன படங்க, அதை மட்டும் கரெக்டாக காமெடி சீனை பார்த்து ரசிச்சிருக்கேன்னு சொல்லி. ஸோ கேரளா பெண் அப்படிங்கிறதுல வந்து அவருக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்குதுங்கிறது நான் காமெடியாக அது வந்து படத்துக்கு வச்சுருந்தேன். அது அவருக்கு கூட ரொம்ப ரசிச்சிருக்காரு. அவர் பேசும்போது பல நல்ல விஷயங்களை பேசினார். கடைசியாக வந்து சேகர் கூட சொல்லிக்கிட்டே இருந்தார், எப்படி எந்த மீட்டிங் கூப்பிட்டாலும் இவங்கெல்லாம் கடைசியில் ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங் மாதிரியே அதை கரெக்டாக கொண்டு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன்னா அவங்களுக்கு தொழில் அதுதானே, அது கரெக்டாக பண்ணி ஆகணும் இல்லையா. அதில் அவர் கடைசியாக பேசுனது வந்து இந்த தமிழை பற்றி பேசினார் இல்லையா, எப்படி தமிழ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதாகிட்டுருக்கு, நம்ம இப்படி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மையிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால் தமிழர்கள் நலனுக்காகவே இது பண்ணுறாங்க. அவர் பீட்டர் செல்வகுமார் வந்து ஒரு சின்ன வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதுக்கு வடிகால் மாதிரி ஒரு நல்ல வழி கிடச்சிருக்கு. அவர் போய் சிஎம் எல்லாம் மீட் பண்ணிட்டு வந்திருக்காரு. அதனால் அட்வான்ஸாக என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நான் வந்து இன்னொரு நாடகத்துக்கு ஒத்துக்கிட்டேன், மயிலாப்பூர். அவ்வளோ தூரம் போகணும் இங்கேருந்து, 6:30 மணிக்கு நாடகம். இல்லைன்னா கொஞ்சம் கடைசி வரைக்கும் இருந்து கூட நான் பேசிட்டு போவேன். ஸோ எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள். மேலே இருக்கிறவங்க யாரும் தப்பாக நினைக்கூடாது. நான் எப்போ கடைசி வரைக்கும் இருந்து பேசுவேன். அந்த நாடகத்துக்கு ஒத்துக்கிட்டேன், அதனால் வந்து போயிட்டுருக்கேன். நன்றி, வணக்கம்.